Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு திருநெல்வேலி அல்வா போலவும் டேஸ்ட்லேயும் அதே திருநெல்வேலி அல்வா மாதிரியும் ரொம்பவே அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். ஆனால் இதை நான் கோதுமை மாவுலேயோ மைதா மாவுலேயோ செய்யலை, வேறு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலாம், எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஆமாங்க, ரவையில் தான் இந்த அல்வா நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ரவையில் எப்படி நம்ம அந்த கண்ணாடி பதம் கொண்டு வர்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கையை கொடுத்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதை நாம் மூடி வச்சு ஒரு 1 மணி நேரம் நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம பால் எடுத்து தான் நாம் இந்த அல்வா செய்ய போகிறோம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கை வச்சு நல்லா இதை போல் கலந்து கொடுத்திங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி வரும் இந்த ரவை. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இந்த ரவை ஊறி இருக்குது அப்படின்னு தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும். இது போல் எடுத்து பிடிச்சிங்கன்னா அப்படியே ஜவ்வு மாதிரி வரும். நல்லா ஒரு 10 செகண்டு நீங்கள் அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா அந்த பால் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நீங்கள் இந்த பாலை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் துருவல்லேருந்து பால் எடுப்போம்ல, அது போல் தான் இதையும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடித்து எடுத்ததை ரவையில் மறுபடிக்கும் 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் இது போல் கையால் நல்லா கலந்துட்டு திருப்பியும் இதை நீங்கள் வடிகட்டி அதே பாலில் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பாலை நாம் அளந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மொத்தத்தில் ஒரு 3.5 கப் அளவுக்கு கிடைக்கும். இப்போ நாம் இந்த பால் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வா செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக 3.5 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். 4 கப்புனே வச்சுக்கோங்க அளவுக்கு. 4 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். இந்த 1.5 கப் அளவு சர்க்கரை சரியான இனிப்பு உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா திகட்டும். 2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த சர்க்கரை கரைஞ்சி நுரைச்சி வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ அடுத்த இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு சைடு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படியே சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது தேன் கலரில் நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சி ஒரு தேன் கலருக்கு வரும். அதை நாம் இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அல்வாவுக்கு கலர் கொடுக்க போகுது. நாம் எந்தவித ஃபுட் கலரும் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கலை. நம்ம இயற்கையாக நம்ம அல்வா கலர் சேர்க்குறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி தேன் கலர் வந்துடுச்சு. நம்ம ஊற்றின சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இதை போல் நுரைச்சி வந்துடுச்சு. இப்போ இதில் நாம் அந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேருங்க, ஏன்னா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலரும் நம்மளுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த ரவை பாலை இதில் சேர்த்துடலாம். இந்த ரவை பால் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஏன்னா அந்த பால் ரவை அந்த இதெல்லாம் அடியில் கொஞ்சம் தங்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இது போல் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறம் நாம் செய்ய போகிற ஸ்டெப் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எனக்கு ஆச்சு இந்த ரவை கெட்டியாகி அல்வா பதம் வர்றதுக்கு. நல்லா கரண்டி வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிருக்கு, கொஞ்சம் ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு இதை போல் பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இன்னும் கொஞ்சம் திக் ஆனதுக்கப்புறம் நாம் நெய் சேர்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ரொம்ப நான் இதில் சேர்க்கலை, ஜஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா
திக்காகி இதை போல் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இது ரவையில் செஞ்சோம் அப்படின்றதே வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டு தான் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் தான் சேர்க்கணும், நீங்கள் ஆயிலெலாம் சேர்க்காதீங்க. ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வராது நம்மளுக்கு. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன்றது நீங்கள் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நெய் வந்து அந்த இழுத்துக்கும். நல்லா நெய் வந்து இழுக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய அல்வா பதம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே மடிப்பு ரிப்பன் மடிப்பாக விழணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கேக் பேட்டருக்கெலாம் வந்து ரிப்பன் மடிப்பு கன்சிஸ்டன்சி பார்ப்போம்ல, அதே போல் தான். இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய்யில் வந்து ஒரு 5-6 முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சுருந்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கழித்து நம்மளுக்கு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சு அல்வா பாருங்கள். அப்படியே ரிப்பன் மடிப்பில் விழுது. இது இன்னும் ஆற நம்மளுக்கு சூப்பராக ஒரு அல்வா பதத்தில் வந்துடும். நீங்கள் பீஸ் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்ஸில் வந்து செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பீஸாக கூட சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி பீஸ்லாம் போடலை. திருநெல்வேலி அல்வா அந்த இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் வாழை இலையில் சர்வ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா திக்கானதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு நம்ம ரவையில் செஞ்சோம் அப்படின்றதே வந்து யாருக்கும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. மறக்காமல் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் எண்டிலையும் தர டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாேருக்கும் ரீச் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from விஜி.